வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நம் கொள்கை ஆயுதமாக திகழும் முரசொலியை வாழ்த்துவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். மதிமுக சார்பில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நீட் எதிர்ப்பு கருத்தரங்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. கேரளா வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் பிரதமர் மோடி ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். மீண்டும் வெடித்த போராட்டம். வங்கதேச தலைமை நீதிபதி ராஜினாமா. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க விதியில்லை. காங்கிரஸ் அரசின் விளக்கத்தை மேற்கோள் காட்டி ஒன்றிய அரசு அறிவிப்பு. நம் கொள்கை ஆயுதமாக திகழும் முரசொலியை வாழ்த்துவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ளார். அதில் நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகளான நாம் அனைவரும் முத்தமிழ் அறிஞரின் மூத்த பிள்ளையாம் முரசொலிக்கு தெரிவிக்கின்ற வாழ்த்தாகும் எனவும், ஆகஸ்ட் 10 நம் கொள்கை ஆயுதமாக திகழும் முரசொலியின் பிறந்த நாள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் தலைவராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, இந்திய அரசியலில் முதன்மை பங்கு வகித்தவராக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருந்தபோதும் அவர் முரசொலி நாளேட்டின் மூத்த பத்திரிகையாளர் என்ற அடையாளத்தை கைவிடவே இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 83ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழ் இனத்தை காக்கின்ற கொள்கை ஆயுதமான முரசொலியை கலைஞரின் உடன்பிறப்புகளான நாம் அனைவரும் கையில் ஏந்தி அதனை படிப்போம், அதிக அளவில் பகிர்வோம், பரப்புவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முத்தமிழ் அறிஞர் பொறிந்த பொன் எழுத்துக்கு போர்க்குணம் மிக்க திராவிட வீரர்களாகிய நாம் ஜனநாயக களத்தில் தீரமுடன் செயல்படுவதற்கான கருத்தாயுதமாக திகழும் முரசொலியை வாழ்த்துவோம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு முறையை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் மதிமுக மாநில மாணவர் அணி சார்பில் நீட் எதிர்ப்பு கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் நுழைவுத் தேர்வு முறையை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் 17ஆம் தேதி மாலை 3 மணிக்கு சென்னையில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் மாநில மாணவர் அணி செயலாளர் பால சசிகுமார் தலைமையில் நீட் எதிர்ப்பு கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக பொருளாளர் மு. செந்தில் அதிபன், திமுக எம்எல்ஏ சிவி.எம்பி. எழிலரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ ஆலூர் ஷா நவாஸ், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் கருத்தரங்கில் உரையாற்ற உள்ளதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். நீட் நீக்கப்பட வேண்டும் ஏன் என்ற தலைப்பில் மதிமுக மாணவர் அணி நடத்தும் கட்டுரை போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு இந்நிகழ்வில் பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் இருந்து பிரதமர் மோடி பார்வையிட்டார். கேரள மாநிலத்தில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக தென்மேற்கு பருவமழை கொட்டி தீர்த்தது. இந்த பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவில் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி போன்ற கிராமங்களில் அடுத்தடுத்து 3 நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த பயங்கர நிலச்சரிவில் ஆயிரக்கணக்கான வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்தன. வீடுகள், கட்டடங்கள், தேயிலை தோட்டங்கள் போன்றவை அங்கு இருந்தன என்பதற்கான சுவடே இல்லாமல் போய்விட்டது. இந்த பேரிடரில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் தேடப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து 1 வார காலமாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலச்சரிவில் இருந்து கேரளா மீண்டு வருவதற்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் உதவி கரம் நீட்டின. பல தன்னார்வல தொண்டு நிறுவனங்களும் மக்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றன. இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி கேரளா வந்தார். டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் கண்ணூர் விமான நிலையம் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து விமானப்படை ஹெலிகாப்டரில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி வயநாடு பகுதியில் நிலச்சரிவு பகுதிகளை பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளும் செய்யும் என அப்போது அவர் உறுதியளித்தார். உடனடியாக வழங்கப்பட வேண்டிய உதவிகள் குறித்து கேரள அரசு சார்பில் பிரதமர் மோடியிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் கூறினார். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்தார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை, முண்டக்கை பகுதியில் உள்ள மக்களை சந்தித்தார். கடந்த வாரமே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது. வங்கதேச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி விலக போராட்டக்காரர்கள் 1 மணி நேர கெடு விதித்த நிலையில் அவர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார்.
வங்கதேசத்தில் விடுதலை போரில் பங்கேற்றவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு வேலையில் 30% இடஒதுக்கீடை வழங்குவதை எதிர்த்து போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டத்தில் நாளடைவில் கலவரமாக மாறியது. இந்த கலவரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். நிலைமை மோசமானதை அடுத்து அந்நாட்டின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனை அடுத்து இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனூஸ் பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் கடந்த 2 நாட்கள் அமைதி நிலவிய நிலையில் மாணவ அமைப்புகள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கின. வங்கதேச உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உள்பட அனைத்து நீதிபதிகளும் பதவி விலக வேண்டுமென மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் வங்கதேச உச்சநீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை நீதிபதி பதவி விலக 1 மணி நேரம் கெடு விதித்தனர். பிரதமராக இருந்து ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டம் முடிவடைந்த நிலையில் நீதிபதிகளுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது வங்கதேசத்தில் மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வங்கதேசத்தின் தலைமை நீதிபதி ஓ ஃபைதுல் ஹசன் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். வங்காளதேச முன்னணி செய்தி நிறுவனங்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்த நிலையில் இதற்கு ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதேபோன்று பிரதமர் மோடி பேரழிவின் தீவிரத்தை நேரில் பார்வையிட்ட பின்னர் அதை தேசிய பேரிடராக அறிவிப்பார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிலையில் வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. அதாவது கடந்த 2013ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் இயற்கை பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என விளக்கம் அளித்திருந்த நிலையில் இந்த விளக்கத்தை மேற்கோள் காட்டி தற்போது வயநாடு நிலச்சரிவையும் இயற்கை பேரிடராக அறிவிக்க முடியாது என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க விதியில்லை என்றும் தேசிய பேரிடராக அறிவிக்க விதியில்லை என 2013இல் மன்மோகன் அரசு தெளிவுபடுத்தியது என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். தமிழக கோயில்களில் இருந்து மாயமான பழமையான சிலைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்போது திருவள்ளூர் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷா சர்வதேச கடத்தல் கும்பலோடு சேர்ந்து பல கோடி மதிப்பிலான சிலைகள் கடத்தியதாக கூறி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி காதர் பாஷா பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொன் மாணிக்கவேல் மீதான புகாரை விசாரிக்க உத்தரவிட்டது. அதன் பேரில் பாலவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனால் தனக்கு மகிழ்ச்சி என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். சென்னை ஐயப்பன் தாங்கலில் திமுகவின் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தாமு அன்பரசன் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பரசன் காஞ்சிபுரத்தில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே அதிக வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற வைத்தது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிதான் எனவும் அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியில் திறமையான உறுப்பினர்களை சேர்த்துள்ளோம் எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆனால் அதில் தனக்கு மகிழ்ச்சியே எனவும் அவர் தெரிவித்தார். மற்ற மாவட்டங்கள் எப்படியோ எங்களுக்கு தெரியாது. எங்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்துல தாய் கழகத்துக்கு இணையாக இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அமைப்பு இருக்கிற ஒரே மாவட்டம் எங்க மாவட்டம் தான். அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து போன தேர்தலில் கூட இளைஞர் அணியாக இருந்தாலும் மாணவர் அணியாக இருந்தாலும் மகளிர் அணியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த 4 தொகுதியில மட்டும், அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே திமுக வேட்பாளர் அதிகமான ஓட்டுகளை பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற 4 தொகுதியில இந்த தொகுதியில மட்டும் 4,87,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு. ஆக இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த அணிகள்ல இருக்கிற இளைஞர் அணி சார்ந்த, மாணவர் அணி சார்ந்த தம்பிகள், அதே மாதிரி மகளிர் அணி சார்ந்த சகோதரிகள்லாம் மிகச்சிறப்பாக நல்ல நிர்வாகிகள்லாம் நாங்க போட்டுக்கிறோம். இப்ப அவங்களாம் ஆர்வத்தோடு இப்ப பாத்தீங்கன்னா புது இளைஞர்கள், ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் தவிர ஒரு 30% இளைஞர்கள் நாட்டு கட்சியில இருந்து பொதுவா கட்சியை சாராதவர்களை சேர்க்க திட்டமிட்டு அந்த பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். சந்தோஷம், போட்டது சந்தோஷம், நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் வெள்ளி பதக்கம் வென்று இந்திய விளையாட்டு வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நீரஜ் சோப்ராவுக்கு தனது வாழ்த்துக்கள் எனவும் இந்தியாவுக்கு உலக அரங்கில் தொடர்ந்து பெருமை சேர்த்து வரும் நீரஜின் மணிமகுடத்தில் இப்பதக்கம் மற்றொரு நல்முத்து எனவும் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராம்தாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்று அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் முதல் தடகள வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் எனவும் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் கொடியை உயர்த்தி பிடித்த சோப்ராவுக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நீரஜ் சோப்ராவுக்கு தனது வாழ்த்துக்கள் எனவும் அசைக்க முடியாத அவரது அர்ப்பணிப்பு தொடர்ந்து இந்தியாவை பெருமைப்படுத்துவதாகவும் ஆர்வமுள்ள விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நீரஜ் சோப்ராவுக்கு தனது வாழ்த்துக்கள் எனவும் திறமை கொண்ட ஒலிம்பிக் சாம்பியனை பெற்றதில் இந்தியா பெருமை கொள்கிறது என தெரிவித்துள்ளார். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஒலிம்பிக்கில் இந்திய விளையாட்டு வீரர்களின் வெற்றி உலக அளவில் இந்தியாவுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் எனவும் நீரஜ் மேலும் பல போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற வாழ்த்துகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கான முதல் வெள்ளி பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கும் நீரஜ் சோப்ராவுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் எனவும் அடுத்தடுத்த உலக அளவிலான போட்டிகளிலும் வெற்றி முத்திரையை பதித்து தனித்துவமிக்க வீரராக திகழ வாழ்த்துகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஸ்ரீ ஹேமந்த் சோரன்ஜி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் எனவும் அவரது நீண்ட ஆயுளுக்கும் அற்புதமான ஆரோக்கியத்திற்கும் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் பல தடைகள் வந்தாலும் மக்களின் உரிமைக்கு போராடும் உத்வேகத்தை அசைக்க முடியாது என நிரூபித்தவர் ஹேமந்த் சோரன் எனவும் குறையாத வலிமையுடனும் அர்ப்பணிப்புடனும் தொடர்ந்து முன்னேற ஹேமந்த் சோரனுக்கு வாழ்த்துகள் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஸ்ரீ ஹேமந்த் சோரன்ஜிக்கு அவரது பிறந்த நாளில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் ஏழைகள், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரின் உரிமைகளுக்காக போராட்டத்தில் அவர்களுக்கு இழைக்கப்படும் ஒவ்வொரு அநீதிக்கும் எதிராக இந்தியா வலுவாக போராடும், ஒன்றாக நாம் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். திருச்சி பன்னாட்டு விமான நிலைய 2வது முனையத்தில் வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. பன்னாட்டு விமான நிலைய 2வது முனையத்தில் புறப்பாடு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள அந்த கல்வெட்டில் தமிழ், ஆங்கிலம், இந்தி மொழியோடு சமஸ்கிருதத்தையும் கூடுதலாக சேர்த்து வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதோடு பலதரப்பு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் 400 அரங்களுடன் துவங்கிய 22 நெட் ஷோ கண்காட்சியில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஜவுளி, தொழில்நுட்ப நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த ஜவுளி தொழில்நுட்ப இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. தற்போது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் பிரிண்டிங் மெஷின் கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த இயந்திரத்தின் மூலம் சுற்றுச்சூழல் மாசடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட பிரிண்டிங் மிஷின் ஆனது 1 மணி நேரத்தில் 350 பனியன்களுக்கு பிரிண்ட் அடிக்கும் வண்ணம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மிஷின்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதனைத் தொடர்ந்து ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த போது தொடர்ச்சியாக இதுபோன்ற கண்காட்சிகள் திருப்பூரில் நடத்துவதற்கு தொழில்துறையினர் நிரந்தர அரங்கம் அமைத்து தர அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். 22வது ஆண்டு நெட் ஷோ திறப்புலாவில் இன்று கலந்து கொண்டோம். இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு உலக தரத்தில் எப்படி ஒரு சைனாவில் ஒரு ஃபேர் நடக்கிறதோ, அதே போல் ஐரோப்பாவில் எப்படி ஒரு ஃபேர் நடக்கிறதோ, அதை விட ஒரு படி மேலே இன்று வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஊட்டும் அளவிற்கு ஒரு நேர்த்தியாகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை நடத்தி கொண்டிருக்கும் கிருஷ்ணா மற்றும் குழுவினருக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக நம்ம பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இதுக்காக ஒரு முதலாளி லெவலில், இப்போ ஒரு சீனியர் லெவலில் போய் ஒரு ஃபேரை பார்க்க வேண்டியதில்லை. கீழே இருக்கிற தொழிலாளர் லெவலில் ஒரு ஃபேரை பார்க்குறதுக்கு இன்றைக்கி நம்ம ஊர்லேயே வந்து இந்த ஒரு ஃபேரை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. இந்த ஃபேரை வந்து நாங்கள் கேட்குறது வந்து கண்டிப்பாக அனைவரும் வந்து பார்க்கணும். அதுக்காக அனைத்து ஒரு நிறுவனங்களும் அவங்கவுங்க நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் இந்த ஃபேரை பார்க்குறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து ஏற்படுத்துகிறோன்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த ஃபேரில் வந்து பனியன் சம்பந்தமான பிரிண்டிங் வந்து முகாந்திரமாக இருந்தால் கூட அனைத்து மிஷினரிஸோட
டிஸ்பிளே வச்சுருக்காங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி பேரணி அடிக்கடி நடக்கும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் சட்ட நகல்களை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தி உள்ளன. இந்த சட்டங்கள் மக்கள் விரோத ஜனநாயக விரோத சட்டங்களாகவே இந்த 3 சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி மேலூர் மாவட்ட தலைமை தபால் நிலையம் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்திய அரசியல் சட்டத்தின் சட்ட நகல்களை சாலையில் போட்டு எரித்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கரூர் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை கண்டித்து மாவட்ட செயலாளர் நாட்ராயன் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் குற்றவியல் சட்ட நகல்களை எரிக்க முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் 3 குற்றவியல் சட்ட நகல்கள் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடியை ஏந்தியவாறு ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சட்ட நகல்களை எரிக்க முற்பட்டனர். அப்போது காவலர்கள் குறுக்கிட்டு சட்ட நகல்களை பறித்து சென்றனர். திருநெல்வேலியில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாதிய ரீதியான சண்டை இல்லை எனவும் அவர்கள் சண்டையை சாதிய ரீதியான சண்டையாக மாற்ற வேண்டாம் என சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரியில் ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வங்கி ஏடிஎம் கார்டை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் பள்ளியில் மாணவர்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை தலைமை ஆசிரியரை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றார். நம்ம மாவட்டத்தில் எங்கேயும் ஜாதி சண்டை கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி இல்லாததுனால பள்ளிக்கூடத்தில் பிள்ளையோட சண்டை போடுறத பெருசாக்க நினைக்காதீங்க. அது நான் அன்போடு கேட்டுறேன், அது தேவையில்லை. முதல்வர் கவனத்துக்கு ஒருவர் மூலமாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் பார்க்குறேன். தலைமை ஆசிரியர் முடிவெடுக்க சொல்லணும். அது உள்ளுகளை மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ தலையிடக்கூடாது. தலைமை ஆசிரியர் தான் இறுதி முடிவு. எந்த பையன் என்ன தவறு பண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் நடந்த சம்பவங்களை அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு வெளியே ஓய்வு நாளில் எங்கேயாவது பிரச்சனைகள் நடந்து வேறு நோக்கத்துக்காக நடந்துன்னா அதில் காவல்துறையோ நம்ம மாவட்ட நிர்வாகமோ தலையிட்டால் தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தவிர 100% டீச்சர்ஸு அந்த பிள்ளைகளை தான் அரவணைச்சு கொண்டு போக முடியும். பெற்றோர் சொல்லதை கூட கேட்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் சொன்னால் தான் கேட்பாங்க. அப்போ தலைமை ஆசிரியர்கிட்ட அந்த தவறுக்கு தகுந்தபடி அவங்க கண்டிக்கலாம், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம், நிரந்தரமாக பள்ளியை விட்டு நீக்கலாம். இவ்வளவும் யாருக்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும்? தலைமை ஆசிரியர்கிட்ட இருந்தால் தான் அது நடக்கும். தலைமை ஆசிரியர் என்ன ஆசிரியர்கள் இருக்காங்க, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்காங்க. இதை தாண்டி யாருக்கு அங்கே அக்கறை வந்தாலும் யார் போய் பார்த்துக்கிடுவீங்க நீங்கள் சொல்லுங்க. சின்னத்திரை நடிகை சித்ரா வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் நிரபராதி என திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருவள்ளூர் மாவட்டம் நாசரத் பேட்டையில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் அறையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் திரைத்துறை மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று தகவல்கள் வெளியான நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சித்ராவின் கணவர் ஹேம்நாத் உள்ளிட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த வாரம் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்தது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி ரேவதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினார். இதற்காக சித்ராவின் கணவர் ஹேம்நாத் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த வழக்கில் சித்ராவின் கணவர் ஹேம்நாத் நிரபராதி என கூறி அவரை விடுதலை செய்து நீதிபதி ரேவதி தீர்ப்பளித்தார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அன்னங்காரம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ். இவர் கால் ஊனமுற்ற நிலையில் சிறிது மன வளர்ச்சி குன்றியவர் என கூறப்படுகிறது. இவர் தினமும் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் தண்ணீர் ஓடுவதில் அமர்ந்து குளித்து சென்று வந்துள்ளார். அதேபோல் நேற்று குளிக்க சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. இதனை அடுத்து ஊர் பொதுமக்கள் செல்வராஜை தேட ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்று மாயமான செல்வராஜை தாப்பழூர் காவல்துறையினர் மற்றும் ஜெயங்கொண்டம் தீயணைப்பு துறையினர் மாயமான செல்வராஜை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் திருத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது. இதற்கு நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வரக்கூடிய நிலையில் திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக இன்று காலை சட்ட திருத்த நகல் எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. அனைத்து தொழில் சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மத்திய அரசின் திருத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்ட நகலை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மத்திய அரசு எதிராக கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக குமரன் நினைவகம் எதிரே தேசிய கொடியை ஏற்றி வைத்து உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே உள்ள ஈரோடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு. முத்துசாமி அவர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த 2124 பள்ளி மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்குகிறார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா, மாவட்ட ஊராட்சி தலைவர் நவமணி, துணைத் தலைவர் கஸ்தூரி உள்ளிட்டவர்கள் வழங்கி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரயில் நிலையம் முன்பு NTUC, CITUC, LFF உள்ளிட்ட மத்திய சங்கங்கள் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரியும் கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் AITUC மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் நீட் தேர்வு ரத்து செய்ய கோரியும், தொழிலாளர்கள் விரோத 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெறவும், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் CITU துணைத் தலைவர் அருள் சீனிவாசன், மணிமாறன், மதி உள்ளிட்ட மத்திய சங்கங்களை சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஆம்பூரிலே சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற 3 குற்றவியல் சட்டங்களில் எல்லா பகுதி மக்களும் பாதிக்கின்ற வகையிலே அந்த சட்டம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அதனுடைய நகலை பாராளுமன்ற அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் விவாதிக்க வேண்டும். அந்த நகலையும் அவர்களுக்கு வழங்கவில்லை. அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க விடாமல் சஸ்பெண்ட் செய்திருந்தார்கள் 140 எம்பிகளை. தொடர்ந்து இந்த சட்டம் நீதித்துறையை சார்ந்தது. அதனால் ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலும் அந்த வழக்கறிஞர்கள் பார் கவுன்சிலே இந்த சட்ட நகலை கொடுத்து அதற்கான கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த மத்திய அரசு கேட்க வேண்டும். அதே போன்று மாநில ஹைகோர்ட் நீதிபதிகளிடம் இந்த சட்டத்தை குறித்து விளக்கம் கேட்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கறிஞர்களிடம் இந்த சட்டத்தை கொடுத்து இதை செழுமைப்படுத்துங்கள், இந்த புதிய 3 திருத்த சட்டங்கள் வருகிறது என்று இந்த மத்திய அரசு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் யாரிடமும் இதை பற்றி எதுவுமே கேட்காமல் மிகப்பெரிய சர்வாதிகாரியை போல மோடி அவர்கள் இந்த சட்டத்தை அரசியல் சட்ட சாசன சட்டத்திற்கு மாறாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் உள்ள சட்டப்படி ஒரு தவறு செய்தவனை காவல்துறை கைது செய்தால் 24 மணி நேரத்துக்குள் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த சட்டத்தில் 14 நாட்கள் காவல்துறை கஸ்டடியிலே அந்த குற்றவாளியை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறது. அதே போன்று பெண்கள் 6 மணிக்கு மேல் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கக்கூடாது, 6 மணிக்கு மேல் காவலர்கள் எந்த பெண்களையும் விசாரிக்கக்கூடாது என்று ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. ஆனால் இப்போது வருகின்ற இந்த சட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் பெண்களை கூட அந்த சிறைச்சாலையில் வைக்கலாம் என்று மிகப்பெரிய அயோக்கியத்தனமாக கூறுகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து எல்லா பகுதி மக்களுக்கும் நீதி நேர்மை கிடைக்காமல் அல்லல் படுகிறார்கள். கோர்ட்டில் உள்ள வழக்கறிஞர்கள் தொடர்ந்து 3 மாதமாக இதற்கு எதிர்த்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டங்களுக்கெல்லாம் இடதுசாரி கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் ஆதரவளித்து வருகிறது.
உடனடியாக மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பகேரி ஊராட்சிக்கு உட்பட்ட குறும்பகேரி கிராமத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட குருமன்ஸ் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் சில மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் அமைத்து வரும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் ஆகியவற்றை சுடுகாட்டில் திருப்பி விடப்பட்டு தண்ணீர் தேங்கி சடலங்கள் தண்ணீரில் மிதப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் கிராம சபை கூட்டத்தில் பலமுறை கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென்று ஜலகாம் பாறை பகுதியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கிராமிய போலீசார் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் ஊராட்சி நிர்வாகத்திடம் கூறி கழிவுநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் அடிப்படையில் மறியலை கைவிட்டு சென்றனர். என் பேர் மீனா, குறும்பகேரி புதூர்ல இருக்கிறோம். எங்க ஊர் சுடுகாட்டுல வந்து சேக்கடை தண்ணி எடுத்து வந்து விடுறேன்னு சொன்னாங்க ஊர் தலைவர் ஸ்டெல்லா ராணி. 3 மாசம் டைம் கேட்டு தான் விட்டாங்க. நாங்க விடமாட்டோம்னு தான் சொல்லி அப்பயே போராட்டம் பண்ணோம். விடவே மாட்டோம்னு தான் சொன்னோம். ஆனா நாங்க 3 மாசம் டைம் கொடுங்கன்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி 3 மாசம் போதும் நாங்க எடுத்துறோம்னு சொல்லி தான் விட்டு போனாங்க. ஆனா 2.5 வருஷம் ஆகி இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க மனு அங்கங்க போய் மனு கொடுக்குறோம். அங்கங்க போய் சொல்லின்னு தான் இருக்கிறோம். நாங்க சொல்லும் போதெல்லாம் இந்த ரெடி ஆயிடும் தள்ளினே தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவே கட்டல. இங்க வந்து பக்கத்திலே தான் இருக்குது எங்க வீடு. சாக்கடைக்கு பக்கத்திலே தான் எங்க வீடு இருக்கு. எங்க பசங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை டைஃபாய்டு டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரி வந்துட்டு கொசுன்னு சொல்ல முடியல. ஏகப்பட்ட பாம்புங்க வருது. நாத்தன்னு சொல்ல முடியல. வெளியவே எங்களால வர முடியல. மாடுங்கெல்லாம் காயில படுக்குதுங்க. கொசுவா கடிக்குதுங்க. அப்படியாப்பட்ட கொசு வருது. அப்படியாப்பட்ட நாத்து வருது. கதவே திறக்க முடியல. கதவு திறந்தா அப்படியாப்பட்ட நாத்து வெளியே தூங்கி வந்தா வெறும் நாத்துன்னு சொல்ல முடியல. எங்களால அங்க சாப்பிடவே முடியல. நிம்மதியாவே இருக்க முடியல. எங்களால நாங்க வாழ்றதா சாகறாங்க. பக்கத்துல 3 மாசம் தான் டைம் கேட்டாங்க. 2.5 வருஷம் ஆகி இன்னும் எடுத்துன்னு போல பக்கமா. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இப்பதான் வந்து எங்க மாமனார் இறந்தாரு. பெரிய மாமனார் அங்க புதைச்சோம். நைட் மழை வெள்ளம் வந்ததுல பாடியே தேர்ந்துச்சு மேல. அதை போட்டு மண்ணெல்லாம் போட்டு அழுத்தி வச்சிருக்கோம். சுடுகாடாவே இல்ல. எல்லாம் வெள்ளம் வந்து சேக்கடை நாத்தம் ஃபுல்லா ரொம்பிட்டு இருக்கு. எங்க ஊருக்கு நல்ல முடிவு போகணும். நல்லா சுடுகாடு வந்து ரெடி பண்ணி சேக்கடையை பக்கமா எடுக்கணும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காமராஜர் சிலை அருகில் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் இணைக்க மத்திய அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பங்கேற்றனர். பங்கு தந்தை வட்டார அதிபர் சந்தன சகாயம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண் கிறிஸ்தவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தினசரி இரவு பெய்து வரும் மழையின் அளவு அதிகரித்து 5வது நாளான நேற்று செங்கம், திருவண்ணாமலை, ஆரணி, தண்டாரம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நேற்று இரவு பெய்த கனமழையில் அதிகபட்சமாக மாவட்டம் முழுவதும் மொத்தம் 487.2 மில்லிமீட்டர் மழையும் சராசரியாக 40.60 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், கிணறுகள் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே பொறையாறில் டிபிஎம்எல் கல்லூரி 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதில் 1974ஆம் ஆண்டு முதல் இயற்பியல் துறை செயல்பட்டு வருகிறது. இத்துறையில் 1980 முதல் 2000 வரை 20 ஆண்டுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கல்லூரிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றனர். TLLC பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் நடைபெற்ற அதன் திறப்பு விழாவில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு வகுப்பறை கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி இந்நாள் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெருமாப்பட்டு ஊராட்சியில் ஏலகிரி மலை தென் திசை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. புகழ்வாய்ந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி உள்ளது. இங்கு பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலும் உள்ளதால் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளா, பெங்களூர் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து வழிபட்டு நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு செல்கின்றனர். தற்சமயம் நேற்றிரவு முழுவதும் பெய்த கனமழையால் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வந்தனர். ஆனால் வனத்துறையினர் நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதித்துள்ளனர். தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ரூபாய் 51,560க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 75 உயர்ந்து ரூபாய் 6,445க்கு விற்பனையாகிறது. வர்த்தகத்தில் வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி ரூபாய் 89க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
கிழக்கு காசாவின் தராஜ் மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 100 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா முனையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் போர் வெடித்தது. ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக ஒழித்து கட்டுவோம் என இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது. காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 10,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கிழக்கு காசாவில் தராஜ் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 100 பேர் பலியாகினர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளியில் ஏராளமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதை தெரிந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது என ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நம் கொள்கை ஆயுதமாக திகழும் முரசொலியை வாழ்த்துவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். மதிமுக சார்பில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நீட் எதிர்ப்பு கருத்தரங்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. கேரளா வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் பிரதமர் மோடி ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். மீண்டும் வெடித்த போராட்டம். வங்கதேச தலைமை நீதிபதி ராஜினாமா. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க விதியில்லை. காங்கிரஸ் அரசின் விளக்கத்தை மேற்கோள் காட்டி ஒன்றிய அரசு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.